மேம் வேற ஏதோ வேலை செஞ்சு பழைக்கலாம்ல, படிப்பு ஏன் மட்டும் ஏங்க மேம் படிப்பு மட்டும் இங்க ஏன் முக்கியமா இருக்கு? அதாவது கண்ணா, இப்போ நம்முடைய சமூகம் இருக்கு இல்லையா, அது நீ இப்போ உனக்கு வயசு 13 வயசு, 13 வயதில் இந்த கேள்வி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு அது மறுக்கப்பட்டது தான். முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி நம்ம கையில வந்திருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு யஷ்வந்த், நீ ஆள் மனசுல நினைச்சுக்கோ. படிப்பு ஏன் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பவர் வரணும்னா படிப்பு கையில இருக்கணும். படிப்பு அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம், யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்கானமி, யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த லேண்ட்ஸ்கேப் லெவல் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். எல்லாத்தையும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வர. இதுக்கு தான் படிப்பு. யூ இன்வெஸ்ட் யுவர் டே. இந்த படிப்புக்காக நீ உன்னை இன்வெஸ்ட் பண்ணு. 20 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண. நீ 5 வயசுல படிச்சதுக்கு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணு. இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சி உன் கைக்கு வந்து சேரும். ஆனா நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளேயே ஏன் நான் படிக்கணும், நான் படிக்காம வேற வேலை பார்க்கலாமா? நான் ஒன்னு சொல்லட்டுமா, வேலை பார்ப்பது என்பது படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பார்க்கலாம். ஏங்க, பாட்டா இருக்காங்கல்ல, பாட்டா செருப்பு தைக்கிறவன் சொன்னாங்கல்ல, பாட்டா கம்பெனி செருப்பு கம்பெனி தானே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியா அது வந்துச்சா இல்லையா? ஸோ தொழில் என்ன வேணுமா நான் செஞ்சுக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், படிச்சுட்டு செய். படிச்சுட்டு முடிவு பண்ண, படிக்காம முடிவு பண்ணிடாத. உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீ படிக்கலனா கூட சம்பாதிச்சுக்கலாம்டா, சம்பாதிக்கிறது தானடா படிக்கிற. யார் சொன்னது சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிறதுன்னு? கிடையாது. நான் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு படிக்கிறேன், பலி இல்லாமல் வாழ்வதற்கு படிக்கிறேன். என்னை யாரெல்லாம் சுரண்டாங்களோ அந்த சுரண்டலை தெரிந்து கொள்வதற்காக, யாரெல்லாம் சுரண்டப்படுவதை தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்காக, தலைமை ஏற்பதற்காக, இந்த உலகத்தை வழிபடுத்துவதற்காக, நான் வழிபடுவதற்காக, நான் என் ஆயுள் வரைக்கும் மிகப்பெரிய ஞானத்தோடு வாழ்வதற்காக எனக்கு கல்வி முக்கியம். முகமது நபி சொல்றாருப்பா, என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானியாகவே வைத்திரு, என் ஞானத்தை பெருக்குவாயாக. பாரு, ஒரு அடிமை விடுதலை ஆகணும்னு சொல்ல, எதுக்கு படிப்புங்கிறதுக்கு சொல்றேன். எங்க அம்மா எனக்கு 10 வயசுல யஷ்வந்த் இதை சொன்னாங்க. 10 வயசுல எனக்கு ரொம்ப சின்ன வயசு, உன்னை விட 3 வயசு சின்னதா இருக்கும்போது எனக்கு வந்தது. நான் இதை கடத்துற, முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. போர்ல ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க. முகமது நபி உட்கார்ந்துருக்காரு. அந்த ஆள் சொல்றான், என்னை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, நான் போர்ல உன்னை பிடிச்சிருக்கேன், நீ எனக்கு அடிமை, உன்னை விடுதலை பண்ண முடியும், உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? ஒன்னும். அவன் முழிக்கிறான். சரி, நீ போர்த்தி இருக்கிறிய போர்வை, அதை கொடுத்துட்டு போறியா? இல்லை நான் கொடுத்துட்டேன்னா நான் செத்துருவேன், எனக்கு குளிரா இருக்குமே எனக்கு. எவ்வளோ வச்சிருக்க சாப்பாடு? ஒரு பேரிச்சப்பழம் கொத்து இருக்கு, அதை கொடுத்துட்டு போ. அப்போ நான் வழியில் என்ன சாப்பிட்றதுன்னு? அப்போ உனக்கு சாப்பாடும் வேணும், பாதுகாப்பும் வேணும், விடுதலையும் வேணும். ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டு போறியா? இல்லை, எனக்கு என் மகளையும் என் குடும்பத்தையும் பார்க்கணும், நான் இப்போவே போகணும். மன்னிப்புல எல்லாம் விடுதலை கிடைக்காதுப்பா. விடுதலைங்கிறது சம்பாதிக்கணும். அப்ப என்ன செய்யறது சார்? படிச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. படிச்சிருக்கேன் சார், சீனத்துல படிச்சேன் சார். நான் போய், நீ படித்த கல்வியை என்னுடைய மக்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு அதனுடைய ஊதியமாக விடுதலை பெற்றுக்கொண்டு போனாங்க. கல்வி உயிரை காப்பாற்றும் குழந்தைய, கல்வி மானத்தை காப்பாற்றும், கல்வி விடுதலை தரும், கல்வி சுதந்திரத்தை தரும், கல்வி நம்முடைய சூழலை நமக்கு உணர்த்தும். அதனால் படிச்சிரு. உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு குழந்தை. நிறைய நம்முடைய முன்னோர்களுக்கு உன் வயசுல வாய்ப்பு கிடைக்கல. அவர்களெல்லாம் செய்த பெருந்தவம் உனக்கு இன்னைக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கொள். அவ்வளவுதான். இனிமேல் கேட்கவே கேட்காத, ஏன் படிக்கணும், படிக்கணுமா, படிச்சுதான் ஆகணுமா, படிப்பு இல்லாம வந்துடலாமா, இந்த கேள்வியே இனிமேல் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏனென்றால் படித்தால் தான் நமக்கு சுயமரியாதை, படித்தால் தான் நமக்கு பவர், படித்தால் தான் நமக்கான உரிமை, படித்தால் தான் நம் கடமை என்னன்னு நமக்கு தெரியும். நம் ஆரோக்கியம், நம் மனம், நம் புத்தி எல்லாவற்றையும் நாம் நிர்வகிக்க கல்வி ஒன்றுதான் கருவி, ஆயுதம். வேற வழியே கிடையாது.